நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நாம் இன்று பார்க்க போகின்ற விஷயம், எல்லோரும் ஆவலுடன் வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய திருநள்ளாறு சனி பயிற்சி. அதாவது கோயிலுடைய அனுஷ்டான பஞ்சாங்கமாக இருப்பது வாக்கிய பஞ்சாங்கம். ஜோதிடத்தில் 2 பஞ்சாங்கங்கள் உண்டு. ஒன்று திருக்கணிதம், திருத்தி கணிக்கப்பட்டது வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் கோயிலுடைய பூஜைகள் மற்ற விசேஷங்கள் எல்லாம் கொண்டாடுவது தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதுபோல் வாக்கியத்தின்படி திருக்கணிதத்தின்படி 1 வருடத்துக்கு முன்பாகவே சனிப்பயிற்சி வந்துவிட்டது. அந்த திருக்கணித பலன்களையும் பார்த்தீர்கள். நிறைய பேர் வாக்கியத்தில் இருப்பவர்களெல்லாம் தென் மாவட்டங்கள், வட ஆற்காடு, தென் ஆற்காடு என்று வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுவர்களாம் நியூஸ் 18 தொடர்ச்சியாக நீங்கள் அனுப்பிய கடிதத்தின் வாயிலாக, மின்னஞ்சலின் வாயிலாக தான் இந்த நிகழ்ச்சி. வாக்கியத்தின்படி பார்த்தீங்கள் என்றால் மாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு வாக்கியபடி சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி என்று திருநள்ளாறு, குச்சனூர், திருக்கொல்லிக்காடு போன்ற இடங்களிலெல்லாம் விசேஷமான பூஜை ஆரத்திகள்லாம் காணப்படும். அந்த பூஜை ஆரத்திகள் எல்லாம், எல்லா கோயிலுடைய பூஜை ஆரத்திகள் எல்லாம் நீங்களும் நியூஸ் 18 சேனலில் காலையில் 8:26 முதல் 8 மணியிலிருந்தே கண்டிப்பாக கண்டு கழிவுது. காலையில் கண்டிப்பாக 8:26 மணிக்கு சனிப்பயிற்சி என்பதனால் காலை 8 மணி முதலே சனிப்பயிற்சியினுடைய தீபாராதனைகள் எல்லாம் பார்ப்பீர்கள். பொதுவாகவே கும்பத்திலிருந்து, கும்பம் என்பது சனியுடைய வீடு, சனியானவர் குரு வீட்டுக்கு வருகிறார். அது நட்பு எல்லாமே சொன்னாலும் குரு என்பவர் பிரகஸ்பதி, சனி என்பவர் நியாயக்காரகன், தர்மகாதிபதி, தர்மவான். உங்களுக்கு எளிய முறையில் சொன்னால் தானே புரியும், தர்மவான். ஏற்கனவே சனிப்பயிற்சி ஆரம்பிக்கும் முன்பாக வாக்கியபடி யுத்த பூமிகள், தலைவர்கள் கொல்லப்படுவது நாம் ஏற்கனவே நியூஸ் 18 நிறைய சொல்லி கொண்டிருக்கிறோம். புது பலன்கள், தங்கத்தின் விலை கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது தான். 2028 வரை தங்கத்தின் விலை குறைகிற மாதிரி குறைந்தாலும் ஏறிக்கொண்டு தான் இருக்கும். வெள்ளியின் விலையும் அப்படி தான். உலகத்தில் எங்கேயும் நிம்மதி இருக்காது. மருத்துவத்துறையில் தான் பெரிய புரட்சிகள் ஏற்படும். அதேபோல் நாம் சொல்லக்கூடிய கணினி விஷயத்தில், தொழில்நுட்ப விஷயத்தில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விஷயத்தில் மனிதனே செல்லாமல் எல்லாவற்றிலும் மிஷினை கொண்டே மனிதனுடைய வேலைகளை முடிப்பது, வேலைவாய்ப்புகள் நிறைய இடத்தில் பாதிப்பு ஏற்படுவது, பல நாடுகளில் யுத்த பூமிகள் காணப்படுகிறதை போல் பெரிய நாடுகள், வளர்ந்த நாடுகள், எல்லா நாடுகளிலும் மத கலவரங்கள் ஆரம்பிக்கும். நோட் பண்ணிக்கங்க. எப்படி யுத்தத்தால் பிரச்சனைகள் ஏற்படுவது, ஈரான் அதிபதி கொமேனி கொல்லப்படுவது, வெனிசுலா அதிபதி கடத்தப்படுவது, ட்ரம்ப் உலகத்துக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பது, இஸ்ரேலுடைய அதிபர் சிம்ம சொப்பனமாக இருந்தாலும் எந்த தலைவர்களுக்கும் எந்த நேரத்திலும் கொல்லப்படுவதோ அல்லது அவர்களுக்கு உடலுக்கு, உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதோ ஏற்படும். ஸோ உலகத் தலைவர்களுக்கு வெளிநாடுகளில் தான் இது ஏற்படும் என்று நினைக்கவே கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய உயிருக்கு பிரதமராக இருந்தாலும், உள்துறை மந்திரியாக இருந்தாலும், ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தாலும், ஃபாரின் மந்திரிகளாக இருந்தாலும், மற்ற அமைச்சர்களாக இருந்தாலும், முதலமைச்சர்களாக இருந்தாலும், கவர்னர்களாக இருந்தாலும், முப்படை தளபதிகளாக இருந்தாலும், போலீஸ் அதிகாரிகளாக இருந்தாலும், முதலமைச்சர்களாக இருந்தாலும், கோயில்களுடைய தக்கார்களாக இருந்தாலும், கோயிலுடைய நிர்வாக அதிகாரிகளாக இருந்தாலும், பெரிய பெரிய சர்ச்சுகளுடைய ஃபாதர்களாக இருந்தாலும், மசூதிகளில் இமாம்பங்களாக இருந்தாலும் எல்லோரும் கவனமாக இருக்கும். ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஒரே நாளில் காணாத போயிட அமைப்பு, உயிருக்கு கண்டம், தொழிலில் சறுக்கல்கள், ஷேரெல்லாம் ஒரே நாளில் பண்ணுவது, ஏதாவது ஒரு கேஸில் மாட்டிக்கொள்வது, எயின்ஸ்டீன் ஃபைல்ஸ் போல் நிறைய ஃபைல்கள் வரும். ஏற்கனவே பில்கேட்ஸை பற்றியெல்லாம் 2026ஆம் ஆண்டு சொல்லுகின்ற சமயத்தில் நிறைய பேர் சிரித்தார்கள்.
அதுபோல் இல்லாமல் மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அம்பானியாக இருந்தாலும் பார்த்துக்கொள்ள வேண்டும், அதானியாக இருந்தாலும் பார்த்துக்கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டின் பிரபலமான தொழிலதிபர்களாக இருந்தாலும் பார்த்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ரியல் எஸ்டேட்டில் கொடிகட்டி பரப்பவர்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் சனியுடைய பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு ஏற்பட்டாலும் இடம் கொடுத்த அதிபதியான குரு ஜூன் மாதத்திலிருந்து கடகத்தில் உச்சம் பெறுகிறார். கடகத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய குரு வீட்டை பார்ப்பார், எல்லாம் கரெக்டு. ஆனால் பூமியில் பெரிய அளவு நிலநடுக்கங்கள், இயற்கை சேதங்கள்லாம் ஏற்படும். அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். சனியுடைய அமைப்பில் குருவுடைய பார்வை இருக்கிறது பூமி பொளக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும், பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்படும். இந்த வாட்டி நிலநடுக்கங்கள் 2028ஆம் ஆண்டு வரை இந்தியாவில் பெரிய இமயமலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் போன்ற நாடுகள், சைனா பெரிய பாதிப்புகள் உள்ளாகும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்ரீலங்காவுக்கு பெரிய பாதிப்புகள் யுத்தத்தாலும் இருக்குது, இயற்கையாலும் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணுமா ஸ்ரீலங்கா. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்குள்ளாக அவர்களுக்குள்ளாகவே முஸ்லீம் மதத்தினுக்குள்ளாக அடித்துக்கொள்வது, கிறிஸ்துவர்கள்னால் கிறிஸ்துவுக்குள்ளாக அடித்துக்கொள்வது, இந்துக்களுக்குள்ளாக அடித்துக்கொள்வது, இந்து முஸ்லீம் தகராறுகள் ஏற்படுவது, கிறிஸ்டின் முஸ்லீம் தகராறு ஏற்படுவது என்ற எல்லா விதத்திலும் நிம்மதி இல்லாமல் இருக்கும். நிறைய நாடுகள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். எல்லாரும் நினைத்திருப்பார்கள் துபாய் மாதிரி ஒரு பாதுகாப்பான கண்ட்ரி இருக்கான்னு. ஒரு இரவில் எல்லாமே 1 மணி நேரத்தில் எல்லாமே சுக்குநூறாகி கத்தார், சவுதி அரேபியா சட்டத்திட்டங்களுக்கு கடுமையாக இருந்து பெண்கள் பாதுகாப்பில் முன்னுரிமை கொடுத்தாலும் அங்கே வாழ்வதற்கே பயந்து போகக்கூடிய நிலைமை ஏற்படுது இல்லையா? அதனால தான் இந்த பாதிப்பு ஏற்படும். யுத்தங்கள் ஆரம்பித்த நாள் மாசி மாதம் என்பது கண்டிப்பாக 6 கிரக சேர்க்கையில் வாக்கியத்தின்படி ஆரம்பித்தது. கண்டிப்பாக இது பெரிய தொடர்ச்சியாக இருக்கும். முடிந்த மாதிரி இருக்கும், திருப்பி முடியாத மாதிரி ஆகும், பெரிய அளவுக்கு இருக்கும். குறிப்பாக பங்குனி மாதத்தில் இது இன்னும் வீரியம் ஏற்படும். கடல் மார்க்க பயணங்கள், ஆகாய மார்க்க பயணங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்புகள் ஏற்படும். ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட்டுடைய ட்ராவல் இதை கேன்சல் செய்வது, ஏர்பேஸை கேன்சல் செய்வது, கப்பல் வாணிபத்தை கேன்சல் செய்வது, நிறைய இந்த டூரு கீர் எல்லாம் போகிறவர்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். குறிப்பாக ஜூன் மாதம் வரைக்கும் எல்லா ப்ரோக்ராம்லேயும் கவனமாக இருக்கணும். கடகம் உச்சமாக இருக்கிற நேரம் வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கடகத்தில் குரு உச்சமாகிற நேரம் வரைக்கும் கொஞ்சம் பதுங்கி இருக்கணும். உள்ளூர்லேயே எங்கேயாவது சுற்றிக்கிங்க, தெரியாத ஊரில் போய் மாட்டிக்கணும். ஏதோ ஒரு நாள் சமாளிக்கலாம். எத்தனை நாள் தான் மேரி பிஸ்கெட் தின்னு உட்காருது. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்குங்க. அந்த நாட்டில் இருக்கவங்களே அவங்களே பாதுகாப்பாக இல்லாமல் இருப்பாங்க, உங்களே எப்படி காப்பாற்றுவாங்க? ஹோட்டலுக்காரங்க எப்படி காப்பாற்றுவாங்க? ஏர்லைன்காரங்க எப்படி காப்பாங்க? பார்த்தீங்கள சூப்பர் சோனிக்குடைய ஏவுகணைகள்லாம் கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ளே அட்டாம் பாம் மாதிரி நம்ம ராக்கெட் விட்டால் சிவகாசி பட்டாசு விட்டுறதுக்கு இவ்வளோ பயப்படுறோமே. எத்தனை டன் வெடி மருந்துகள் எடுத்துகிட்டு பொத்துன்னு போடுது. மனித உயிர்கள்லாம் சின்ன பின்னா குழந்தைகள் எவ்வளோ பேர் இறந்து போனாங்க, எவ்வளோ பேர். ஒரு கப்பல் பாருங்கள், ஸ்ரீலங்காவில் நின்று இந்த கப்பலில் 100 பேர் இன்னும் காணலை. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்ற கதையா. அதே போல் அமெரிக்கா வளர்ந்த நாடாக இருக்கட்டும், இஸ்ரேல் வளர்ந்த நாடாக இருக்கட்டும், கண்டிப்பாக அவர்களுக்கும் அவ்வளோ பாதுகாப்பு பிரச்சனைகள், அவர்களுக்கு உயிருக்கும், ட்ரம்ப் உயிருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கும். ட்ரம்ப் உயிருன்னா மனித உயிர் தானே. அமெரிக்காவில் பிறந்தது அதெல்லாம் கிரகம் பார்க்காது, எல்லா லெவல்லையும் பார்க்கும். யூரோப் கண்ட்ரியில் பாதிப்புகள் ஏற்படும், பிரான்சில் பாதிப்புகள் ஏற்படும், கனடாவில் பாதிப்புகள் ஏற்படும். மனிதனுடைய தவறான இதனால் சுவிட்சர்லாந்து வரைக்கும் எல்லா லெவல்லையும் சந்தோஷமாக இருக்கும். ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி என்று சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய காஷ்மீரில் வரைக்கும் பாதிப்புகள் இருக்கும். செல்வி என்னடா எதுவுமே நல்லதே சொல்ல மாட்டேன்றானேன்னு நீங்கள் கமெண்ட் போட்டாலும் நல்லது நடந்தால் சொல்ல போகிறோம். என்னுடைய கணக்கு இன்னும் 2031 வரைக்கும் அடுத்த கூறு சனி பயிற்சி வரும்.
28 வாக்கியப்படி. எது மீனத்திலேருந்து மேஷத்துக்கு சனி நீச்சமாகிற பயிற்சி, அது இன்னும் மோசமாக இருக்கும். நான் ஏற்கனவே கணக்கு சொல்லியிருக்கேன், 2031 வரைக்கும் சரி இருக்காது சரி இருக்காது சரி இருக்காதுன்னு 2022 கத்தின்னு கிடக்கிறேன். தங்கம் 52 ரூபாயில் இருக்குச்சா வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு 52 ரூபாயில் வாங்கிட்டான் 160 ரூபாயில் இன்றைக்கி விற்றுருக்கலாம். கிட்டத்தட்ட கணக்கு போடுங்க, கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு கிலோ வாங்கியிருந்தால் 1,08,000 ரூபா ப்ராஃபிட். யார் கொடுப்பா? 1 கிலோனா 1,08,00,000 ரூபா ப்ராஃபிட். இப்படி 1,08,00,000 ரூபா 52 லட்ச ரூபா செலவு பண்ணவங்களுக்கு கனவுல கூட கிடைக்குமா? 30 வருஷத்தில் யாருமே இந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்க முடியாது. ஆனால் கிரகங்கள் சொன்னது இல்லையா, தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள். நான் என்ன எனக்கு ஷேராக கேட்டேன்? அதுபோல தான் இது. இப்போ கூட நிறைய பேர் சூறப்புலிங்கெல்லாம் உட்காந்து சொல்லுவாங்க, மெட்ராஸே தாண்டாதவங்கெல்லாம் பேசுவாங்க. கிரக கால்குலேஷன் வேறு, பொது விஷயங்கள் வேறு. நாங்கள் ஒன்றும் எங்களை கடவுளாக சொல்ல. ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் வாரகமிகிற காதலகத்திலேருந்து பஞ்சாங்கத்தை குறித்து கொடுத்தவர்கள் முன்னோர்கள்லாம் சொல்லிவிட்டு போயிட்டாங்க. அதை எப்படி எளிமையாக கண்டுபிடிக்கிறதுன்றது தான் சூட்சமம். அதை நீ கற்றுக்கூடன்றது. நான் எனக்கு வேண்டியவங்களுக்கு கற்றுக் கொடுத்துன்னு தான் இருக்கேன். ஆனால் இதுதான் சூட்சமங்கள். இந்த பறவை காய்ச்சல் இதெல்லாம் வந்தே தீரும், திருப்பி திருப்பி வரும். ஃப்ளூ, சுவாசிக்கிறதில் கோளாறு வரும். பில்கேட்ஸால் நிறைய பாதிப்புகள் இந்த உலகத்துக்கு 2020 வரும்னு சொல்லினே இருந்தோம், யாரும் நம்பலை. ஆனால் 25 வந்த உடனே எல்லாரும் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஆமான்னு. அதுபோல தான் யார் பெரிய பணக்காரர் உலகத்தில்? எலான் மஸ்க். அவருக்குமே போராத காலமாகும். அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும், சட்ட சிக்கல் ஏற்படுமா. அந்த அளவுக்கு பிரச்சனைகள். உடனிருந்தவர்களே எதிரிகள் பெரிதாகுவார்களாம். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா குரு வீடு என்பது பிரகஸ்பதி வீடு. சனி அங்கே இருந்துட்டு எங்கே பார்க்குறாரு? ரிஷபத்தை பார்க்கிறார். 7ஆம் இடமான கன்னியை பார்க்குறார், புதன் வீட்டை. ரிஷபம் என்பது சுக்கிரன். அடுத்ததாக குரு வீடு, குரு வீடான தனுசுவை பார்ப்பார். ஸோ அடுத்த 2 ஆண்டு காலம் சப்பளங்கால் போட்டுன்னு உட்காந்துருப்பார். நம்ம தர்மபுரம் ஆதீனம் உட்காந்துருக்காரு பாருங்கள், சப்பளங்கால் போட்டு கம்முன்னு ஆடவும் மாட்டார் அசையவும் மாட்டார். தியானம் முடிகிற வரைக்கும் பூஜை முடிகிற வரைக்கும் 4 மணி நேரம் உட்காருவார். அதுபோல் தவ வலிமையால், சனி பகவான் பெற்ற தவ வலிமையால் ஆச்சரித்தால் உலகத்தில் உட்கார்ந்து கொண்டு எல்லாத்தையும் செய்வார். நிறைய தெய்வத்தினுடைய கைங்கரியங்கள், தெய்வ காரியங்கள் எல்லாம் பெருகும். கோயிலு குளம் போகாதவங்கெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. வெளிநாட்டில் வேலையில் இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நிரந்தரம் கிடையாது, நிரந்தரம் கிடையாது, நம்பாதீங்க. 2031 வரைக்கும் நிரந்தரம் கிடையாது. உடைமைகள் கிடமைகள்லாம் அந்த நாட்டில் இருக்கவனே பறிப்பான், அடித்து துரத்துவான். அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருப்பீங்க. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு நீங்கள் தான் பாஸாக இருப்பீங்க. தனியாக தொழில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட உங்கள் ரேட்டிங்கு, உங்கள் காரு, உங்கள் வீடு, கிட்டத்தட்ட ஒரு வீடே 300 கோடி 400 கோடி இருக்கும். விட்டுட்டு ஓடி வருவீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. பாதுகாப்பு, சட்டம் கிட்டம் எதுவுமே வேலை செய்யாது. கொஞ்சம் தாய்நாட்டில் சேஃப்டியாக இருங்க. தாய்நாட்டில் வந்தாலும் கௌரவமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்தியாவிலே பாதிப்பு இருக்கும், எல்லா ஊர்லேயும் இருக்கும். சிங்கப்பூரில் இருக்கும், ஜப்பானில் இருக்கும், எல்லா ஊர்லேயும் இருக்கும். அப்படியே அப்படியே பரவுமா மனிதனுடைய வக்கர புத்தி. எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெருக்கி விட்டுருவாங்க. ஆனால் அது மருத்துவத்துறையில் புரட்சிகள் ஏற்படுத்தும், ஸ்போர்ட்ஸில் புரட்சிகள் ஏற்படும், மியூசிக்கில் புரட்சிகள் ஏற்படுத்தும், டெக்னாலஜியில் புரட்சிகள் ஏற்படுத்தும், உணவு விஷயத்தில் புரட்சிகள் ஏற்படுத்தும். கஷ்டப்படாத உணவுகள் வரும். அதே மாமிசம், செயற்கை மாமிசம், செயற்கை மீன் எல்லாம் வந்துடும். இந்த காலகட்டம் அப்படி. அமெரிக்காவுக்கு ஜெயித்த மாதிரி இப்போ இருக்கலாம். அமெரிக்கா ஜெயித்து விட்டதுன்னு என்று எல்லாரும் கனவு காணலாம். இஸ்ரேல் ஜெயித்து விட்டது. ஆனால் ட்ரம்ப் புலிவாலை பிடித்தது போல் மாட்டிக்கொள்வார். ட்ரம்பின் நேரம் அப்படி மோசம். புலிவாலை பிடித்தது போல் மாட்டிக்கொள்வார்.
டாலர் எல்லாம் பெரிய பிரச்சனையாகும். தங்கம் மேலே திருப்பி இன்னும் ஏறும். இப்போ நடுவில் குறைக்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க, நம்பாதீங்க. குறையரிச்சம் வாங்கி வச்சுக்கோங்க, திருப்பி ஏறும். ஜாக்கிரதையாக இருங்க, நல்லா பார்த்துக்குங்க, எல்லாமே கவனமாக பார்த்துக்குங்க. தெய்வ வழிபாடுகள் ரொம்ப முக்கியம், மகான்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம். ராகவேந்தர், சாய்பாபா, ரமண மகரிஷி, விஸ்ரீ சாமியார், நிறைய திண்டுக்கல் ஐயா எல்லாருமே பிடிச்சிக்குங்க. கணக்கம்பட்டி ஐயா, யாரெல்லாம் பிடிச்சிக்க, வாராகி, பிரித்திங்கிரா, சூலினி, சர்பேஸ்வரர், அதெல்லாம் பிடிச்சிக்கங்க. சென்னையில் வெள்ளீஸ்வரர் கோயிலே சர்பேஸ்வரர், பிரித்திங்கிரா, சூலினி, வாராகி எல்லாமே இருக்குது. ஆனால் உங்களுக்கு எங்கெங்கே ஊரில் இருக்கீங்களோ அங்கெல்லாம் பிடிச்சிக்கோங்க. சென்னையில் எனக்கு தெரிஞ்சனால சொல்கிறேன். திருப்புவனம் சர்பேஸ்வரர், வாராகி அம்மன், நரசிம்மர், அனுமன், உக்கிர தெய்வம் தான் நம்மளை காப்பாற்றும். ஆனால் விநாயகர் தான் பேஸு. திருப்பதி திருமலையில் போய் உட்காந்துட்டு வாங்க, எப்படியாவது தொழில், உத்தியோகம், வியாபாரம்லாம் தப்பிக்கும். ஸ்ரீசைலத்தில் போயிட்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக தீரும். எல்லா ரூபமும் எல்லா சந்தோஷமும் அனுகூலங்கள் பெறும். கோபதாபப்படாமல் இருங்க. நிறைய பொச்சரிப்புகள் இருக்கும், தப்பு தப்பாக பேசுவாங்க, சோஷியல் மீடியாங்களில் தப்பு தப்பாக எழுதுவாங்க. ஒரு குரூப் அப்படியே உருவாகி இருக்கும், பெய்டு குரூப்புன்னு பேர். யார் எது போட்டாலும் அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் இழுத்து பேசுவாங்க. வக்கரம், கண்டுக்காதீங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க. இவ்வளோ வக்கரமாக எழுதுகிறாங்க இல்லையா, சனி பார்த்துப்பார். இந்த வருஷம் வந்து சனி நல்லா உண்டுலன்னு ஆக்குவார். இது போல் மற்றவங்க விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, லேடிஸை தப்பாக பேசுகிறது, குடும்பத்தை தப்பாக பேசுகிறது, தாயை தப்பாக பேசுகிறது, அதாவது சம்மந்தமே இல்லாத யாரோ ஒரு நடிகையோ ஒரு நடிகரோ அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோ ஒரு டிவியில் ஆங்கர் செய்கிறவங்களோ இல்லை ஒரு யாராவது இருக்கிறவங்களெல்லாம் தப்பாக எழுதுகிறாங்கல்ல, சனி வச்சு செய்வார். அதாவது சம்பந்தமில்லாதவர்களை பற்றி தவறாக பேசுவது, மனம் வருத்தப்படுத்தி பேசுவது, தாயை வந்து அவமானப்படுத்துவது, இவங்களை அவமானப்படுத்துவது, தந்தையை பிறந்த குலத்தை அவமானப்படுத்துறது, உங்களுக்கெல்லாம் நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க. அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் பாட்டு ராமா ராமா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஓ ஜீசஸ், ஓ அல்லான்னு சொல்லிட்டு போங்க. ஸோ விரைவிலே பாருங்கள், இதெல்லாம் நடக்கும். வாக்கியபடி 2028 வரைக்கும் சனி மீன ராசியில் இருப்பார். 2028லேருந்து 2031 வரைக்கும் மேஷ ராசியான நீச்ச ராசிக்கு செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ராசி. இடம் கொடுக்கக்கூடிய அடுத்த பயிற்சியில் செவ்வாயாக இருந்தாலும் சனி நீச்சமாக இருந்தாலும் சனியுடைய வீடான மகரத்தில் உச்சம் பெறக்கூடிய ராசி யார்? செவ்வாய். ஸோ 2031 வரைக்கும் யார் எந்த ஜோசியம் சொன்னாலும் அதெல்லாம் சும்மா உங்கள் சந்தோஷத்துக்கு. ஆனால் தனிப்பட்ட பொது வாழ்க்கை ஜோதிடம், இது பொதுமறை ஜோதிடம். அவங்கவுங்க லக்னம், அவங்கவுங்க தசாபுத்தி நல்லா இருக்கிறச்சு அப்பா நல்லாயிருக்கும், கொஞ்சம் குறையும், அப்படி இருக்கும். ஆனால் குலதெய்வத்தை பேணி காப்பதும், பசுமாடுகளுக்கு எங்கெல்லாம் துரோகம் நடக்குதோ, பசுமாடுகளுக்கு எங்கெல்லாம் கொடுமை நடக்குதோ அந்த ஊரெல்லாம் பாதிக்குமா? நான் சொன்னால் இப்போ புரியாது. அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே பசுமாடுக்கு எவ்வளோ மரியாதை வருது பாரு. கோமேதாக்கு உலகத்தில் யாரெல்லாம் என்னென்ன ரிசர்ச் எல்லாம் பண்ணாங்களோ பசுமாடுகளுக்கு பெரும் மரியாதை, பெரும் சந்தோஷம் கிடைக்கும். பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, பசுமாடுகளுக்கு இருக்கக்கூடிய கோசாலைகளை தேடி தேடி செல்வது, பசுமாடுகளுக்கு உங்களால் முடிந்த 1 மாடாவது 2 மாடாவது சந்தோஷமாக தீனி போடுவதெல்லாம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். தெருநாய்களுக்கு உணவளிப்பது, மீன்களுக்கு உணவளிப்பது, குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள், நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மீன்களுக்கெல்லாம் உணவளிப்பது, எறும்புகளுக்கு உணவளிப்பது, அரிசி மாவை போடுவது, அரச மரத்து கீழே இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு அரிசி மாவை போடுவதெல்லாம் பெரிய பலத்தையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். மரம் நிறைய பேர் நடுவாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு மரம் நடுவாங்க. மரம் நடுவதே ஒரு பெரிய பிரீத்தி ஆகிடும் உலகத்துக்கு. ஸோ எங்கெங்கே தேடி போய் சாப்ளிங் பண்ணுவாங்க. மரம் நடுவது தான் இப்போ பெருசாக புரட்சிகரமாகிடும்.
அவர் செய்கிறாரு இவர் செய்கிறாரு 1 கோடி மரம் நட்டார், அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு மரமாவது நடுவீங்க, அது போதும். எதுக்கு நமக்கு 1 கோடி 2 கோடி? நம்ம பிறந்ததுக்கு ஒரு மரம் நட்டு அதை சரியாக பாதுகாத்தா போகாதா? நமக்கு அப்புறமா அது இருக்கும்ல, அதனுடைய வேர்கள் இருக்கும்ல. ஸோ அது போல் பார்த்துக்கு. ஊருக்கெல்லாம் பண்ண வேணாம், நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம். டெய்லி அன்னதானம் ஒருத்தர் போடுறாரு 10 லட்ச ரூபாய்க்குன்னு நம்ம போட முடியுமா? நம்மளால் முடிஞ்சது 10 ரூபாய்க்கு வேர்க்கடலை பர்பி வாங்கி கொடுத்தா கூட போதும். ஸோ ஹாப்பியாக இருங்க. அடுத்தது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம். இந்த மீனத்துக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான், அதனால் என்ன பலன்கள், என்ன தெய்வீக பரிகாரங்கள் என்பதை பார்ப்போம். பொது பலன்கள் நிறைய பேர் கேட்டாங்க, இந்தியாவுக்கு சொல்லவே இல்லை செல்வி. இந்தியாவிலும் தான் ஸ்திரமற்ற தன்மைகள், நிறைய கலவரங்கள், நிறைய பாதிப்புகள், பெரும் சிக்கல்கள். தேர்தலில் ஆட்சியாளர்களுக்கு பெரிய சாதனைகள், பெரிய சந்தோஷங்கள். மீண்டும் ஆட்சியாளர்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படுவது. மத்தியில் ஆள்பவர்களாக இருந்தாலும் சரி, மாநிலத்தில் ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உயர்ந்த நிலைமைக்கு வருவது. எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு பாதிப்புகளை ஏற்பட்டு புதுமையாக எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு புதுமுகம் உருவாகக்கூடிய காலகட்டம் இந்தியாவில் ஏற்படும். பழைய முகங்களிலிருந்து எதிர்பார்க்காத காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக ஒரு புது முகங்கள் வரும். அந்த முகத்தின் துணை கொண்டு அது இப்போ இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு உறுதுணையாக இருந்த ஒரு முகமே எதிரணியில் போய் சேரும். அவர் மூலியமாக ஒரு புதுமையாக ஒரு புது கூட்டணிகள்லாம் உருவாகக்கூடிய காலகட்டம் ஏற்படுவதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்போம். தலைவர்கள், அதே போல் இந்தியாவில் பலவிதமான கனிமங்கள் கிடைப்பது, தங்க சுரங்கங்கள் கிடைப்பது. உலகத்திலே நிறைய சுரங்கங்கள் கிடைக்கும், கனிமங்கள் கிடைக்கும். ஏன்னா குரு வீட்டில் சனி வருவதனால் பெரிய பெரிய புதையல்கள் கிடைக்கும். மன்னர்கள் காலத்தில், அந்த காலத்தில் மறைத்து வைக்கப்பட்ட நகைகள், ஆபரணங்கள், வைடூரியங்கள், வைர நகைகள், தங்க நகைகள் என்று தங்க பாலங்கள்லாம் கிடைக்கும். பெட்ரோலியம் கிடைக்கும், இயற்கை எரிவாயு கிடைக்கும். ரேரஸ்ட்டு மினரல்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு உலகத்தில். ஒன்றுமே இல்லாத ஏழை நாடுகள்லாம் திடீர் குபேர நாடுகளாக ஆகும். அதுபோல் இந்தியாவுக்கும் சில பகுதிகளில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்தியாவில் பல இளம் பெண் தொழிலதிபர்கள்லாம் பெரிய அளவுக்கு சாதனைகள் படிப்பார்கள். பெண்களுக்கு யோக காலத்தை பெற்றுத்தரும் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி. பெண்கள் பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள். அரசியலில் பெரிய அளவுக்கு வருவார்கள். ஜுடிஷியரியில் பெண்கள் அதிகமாக வருவார்கள். முப்படைகளிலும் பெண்கள் நிறைந்திருப்பார்கள். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் போன்ற பெரிய படிப்புகள், இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய படிப்புகள் எல்லாம் பெண்கள் தான் சாதனையை படிப்பார்கள். பெண் வழக்கறிஞர்கள், பெண் நீதியரசர்கள், அவர்களுடைய தீர்ப்பினால் பெரிய பேர் புகழெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். தலைமையாகி இந்த பெரிய யாருமே எதிர்பார்க்காத பெண் தலைவரெல்லாம் இந்தியாவில் திடீரென்று உருவாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். திடீரென்று அதேபோல் நீண்ட நாட்களாக இருந்த பெண் தலைவிக்கு, இந்தியாவில் கொடியேற்றி கொண்டிருந்த அரசியலில் இருந்த பெண் தலைவிக்கு உயிருக்கெல்லாம் ஆபத்து ஏற்படும். அதன் பிறகு அந்த குடும்பத்திலே பெண் தலைவி ஒருவர் இறங்கி வேலை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். நிறைய தலைவர் தலைவிகளுக்கெல்லாம் உயிர்களுக்கு பிரச்சனைகள் காணப்படுகிறது. இயற்கையாலோ மருத்துவத்தாலோ ஆக்சிடென்ட்ஸாலோ நிறைய விபத்துகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். விபத்தில் பெரும் யாரும் எதிர்பார்க்காத பெரிய ஆளுகள்லாம் உயிர் இழக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஃபாஸ்ட் மிஷின் வேலை செய்யும். அதனால் கொஞ்சம் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். விவசாயங்கள் புரட்சிகரமான அமைப்பு ஏற்படும். கால்நடை தீவனத்தில் பெரிய புரட்சிகள் ஏற்படும். எல்லாமே எளிமைப்படுத்தப்படும். மரபு அரிசிகள், மரபு வகை உணவுகள் கிட்டத்தட்ட 500 ஆண்டு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதன் சாப்பிட்ட உணவுகள்லாம் பிரசித்தி பெறும். நிறைய கொஞ்ச நாளில் அரிசியெல்லாம் மாறி இந்த மில்லட்டுக்கு உள்ளே போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். புரோட்டீன் உணவுகள் தான் மாறக்கூடிய காலகட்டம் ஏற்படும். நல்ல உழைப்பாளிகளுக்கு கூட அதுதான் ஏற்படும். சர்க்கரை நோய் போன்ற நீண்ட நாள் நோய், பிபி, சர்க்கரை, சுகர், இந்த கொலஸ்ட்ரால் போன்ற நோய்கள், லிவர் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள், கிட்னி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள், ஹார்ட் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள், பார்க்கின்சன் நோயில் இருக்கக்கூடியவர்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள்
எல்லோருக்கும் புதுமையான நிறைய மருத்துவ முறைகள் வரும். அதில் இந்தியாவில் தமிழ்நாடு மருத்துவத்துறையில் புரட்சிகளை ஏற்படுத்தும் இன்னும் நிறைய மருத்துவமனைகள் விதவிதமாக வரும். இயற்கை மருத்துவ முறைகள் அதிகரிக்கும். இயற்கையான முறையில் குளியல்கள், மசாஜுகள் போன்ற பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவில், தமிழ்நாட்டில், கேரளாவிலும் இந்த முறைகளை பாண்டிச்சேரியிலும் திடீரென்று பெரிய அளவுக்கு பேர் புகழை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். தனி ஸ்டேட் அந்தஸ்து பாண்டிச்சேரிக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு கிடைக்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். ஸோ நிறைய விஷயங்கள் பாசிட்டிவும் நடக்கும், நெகட்டிவும் நடக்கும். அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ ஆட்சியாளர்களுக்கு எதிர்கட்சியினர் மற்றவர்களெல்லாம் சேர்ந்து தப்பாக முடிவு எடுப்பதனால் ஆட்சியாளர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் காணப்படும். இது இவர்களே அதை வழிவகையை ஏற்படுத்துவார்கள் என்பதை தான் வரக்கூடிய தேர்தலில் நாம் பார்க்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். திடீரென்று தேர்தல் சமயத்தில் யாருக்காவது உயிருக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால், அதனால் மாற்றங்கள் ஏற்பட்டாலே தவிர, ஏதாவது ஒரு இயற்கைக்கு மாறாக நடந்தாலே தவிர, எல்லா எதிர்க்கட்சிகளும் செய்யக்கூடிய தவறுகளெல்லாம் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள், எவ்வளோ சங்கடங்கள் காணப்பட்டாலும் அவர்களுக்கு அதுக்கு சாதகமாக முடியக்கூடிய அளவில் அவர்களுடைய ராசிகள் காட்டுவதை தான் நமக்கு பார்க்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம்.